இந்துக்களே கூட இஸ்லாமிய தீவிரவாத படையெடுப்புகள் அளவிற்கு கிறிஸ்தவ தீவிரவாத படையெடுப்புகள், ஆலனிய அடிமைப்படுத்தப்பட்ட அந்த செயல்கள்லாம் நம்மளை பாதிக்கலன்னு நம்ம நம்பிட்டு இருக்கிறோம். மிகப்பெரிய தவறு. இஸ்லாமிய தீவிரவாத கும்பல் எந்த அளவுக்கு புரூட்டலா, நேரடியாக கத்தியோடு, அதாவது ஆயுதங்களை வைத்து வெட்டி சாய்த்து நம்மை அழித்து, நம்முடைய பெண்களை கற்பழித்து நம்மை சிதைத்தார்களோ, அதே அளவிற்கு கிறிஸ்தவ தீவிரவாத காலனிய படையெடுப்புகள் ஆர்டிபிஷியல் ஃபெமைன் சொல்வாங்கய்யா, உருவாக்கப்படுகின்ற பஞ்சம், அதாவது விளைகின்ற மொத்தத்தையும் வரி என்கின்ற பெயராலே பிடுங்கிக் கொண்டு அந்த தானியம் எதுவுமே நாட்டுக்குள்ள சர்க்குலேட் ஆகாம அதை கொண்டு போய் வேறு நாடுகளுக்கு கொண்டு சென்று, அவர்களுடைய நாடுகளுக்கு கொண்டு சென்று, அது மட்டுமல்லாமல் எஞ்சியதை கொண்டு செல்ல இயலாதவற்றை கடலிலே மூழ்கடித்து ஆர்டிபிஷியல் பஞ்சத்தை உருவாக்கி இஸ்லாமிய தீவிரவாதிகள் கொன்ற அதே அளவு மனிதர்களை கிறிஸ்தவ காலனிய ஆதிக்க தீவிரவாதிகள் கொன்றிருக்கின்றார்கள் என்பதை சற்றே வரலாற்றை பார்த்து புரிந்து கொள்ளுங்கள். இஸ்லாமிய தீவிரவாத கும்பல் எந்த அளவுக்கு நம் தங்கம், செல்வம், வளம் அனைத்தையும் சுரண்டினார்களோ, அதே அளவிற்கு கிறிஸ்தவ தீவிரவாத கும்பலும் நம் செல்வம், வளம் அனைத்தையும் சுரண்டிவிட்டு இந்துக்கள் ஏழ்மையானவர்கள், பிச்சைக்காரர்கள், கூலிகள், எதற்கும் தகுதியில்லாதவர்கள், எதற்கும் இயலாதவர்கள் என்று நம்மை மூளைச்சலவை செய்ய வைத்து, நம்மை நம்ப வைத்து, விடுபாவிகள் நம் வாழ்க்கை முறையை சின்னாபின்னமாக்குவதற்குத்தான் ஜாதி கட்டமைப்பை பற்றியும், சமூக கட்டமைப்பை பற்றியும், வர்ண கட்டமைப்பை பற்றியும் பொய்யான புரட்டான தவறான கருத்துக்களை நம்மீது திணித்து நம்மை நம்ப வைத்து மூளைச்சலவை செய்து நாமே நமக்குள் எக்காலத்தும் சண்டையிட்டு சின்னாபின்னமாய் சீரழியும் விதத்திலே ஒரு சட்டத்தையும் சாசனத்தையும் உருவாக்கி வைத்துவிட்டு எக்காலத்தும் நம்மை நாமே சிதைத்துக் கொள்ளும் அமைப்பை உருவாக்கி வைத்து விட்ட காரணத்தினாலே நம்மை உடைத்து கூறு போட்டு எரிந்துவிட்டு சக்கையை கூட நிம்மதியாக உயிர் வாழ விடாத விதத்தில்தான் தூக்கி எறிந்துவிட்டு சென்றிருக்கின்றார்கள்.